Hello everyone, welcome to CAD NEST. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வந்துட்டு ஒரு நார்மல் டெக்ஸ்ட்ல இருந்து MTEXT க்கு எப்படி கன்வர்ட் பண்ண போறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். And the same times auto numbering-னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். Okay? So let's start. அதுக்காக இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா ஹோம்ல போய்ட்டு டெக்ஸ்ட்ல 2 மெத்தட்ஸ் இருக்கு. அதுல சிங்கிள் டெக்ஸ்ட் எடுத்து டெக்ஸ்ட் பண்ண போறேன். இங்க இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு 1 feet இருந்தா போதும். angle 0 degree இருந்தா போதும். கொடுத்துட்டு something நான் வந்துட்டு இப்போ CADD CAD NEST அப்படினு சொல்லி கொடுக்க போறேன். CAD NEST ன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுக்க போறேன். இப்போ எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படினா அது எக்ஸிட் ஆகும். இப்போ இத செலக்ட் பண்ண எடிட்டிங் இங்க டூல் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? இல்ல. இதையே வந்துட்டு நம்ம சிங்கிள் டெக்ஸ்ட்ல இருந்து மல்டி டெக்ஸ்ட் கன்வர்ட் பண்ணிட்டோம் அப்படினா கண்டிப்பா அது வந்து எடிட்டிங் ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது டெக்ஸ்ட் ஹைட் சேஞ்ச் பண்ணனும் இல்ல ஃபாண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடைக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா just express toolக்கு போய்டுங்க. express tool போய்ட்டு convert to MTEXT அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படினா இப்போ டபுள் கிளிக் பண்றேன் பாருங்க. இப்போ எடிட் ஆப்ஷன் கிடைக்குதா? இந்த மாதிரி கன்வர்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஐ திங்க் இது எல்லாருக்குமே கன்வர்ட் டு MTEXT அப்படினா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்துட்டு ஆட்டோ நம்பரிங் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்காக என்ன பண்ண போறேன்? ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துட்டு 10 feet, 10 feetக்கு 10 feet tab 10 feet. இந்த மாதிரி ஒரு ரூம் சைஸ் போட்டு offset enter 9 inches wall thickness கொடுத்துட்டு இந்த கார்னர்ல பீம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் பீம் மாதிரியும் இங்க இருந்து இங்க வரைக்கும் காலம் மாதிரி கொடுக்க போறேன்னா அடுத்து ஆட்டோ நம்பரிங் சொல்லி சொன்னலையா அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக போட போறேன். இப்போ இதெல்லாம் வந்துட்டு காலம் இதெல்லாம் வந்துட்டு பீம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்க போறேன். இதுல டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு சிங்கிள் டெக்ஸ்ட் மல்டி டெக்ஸ்ட் எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஏரியாவை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இதுல வந்துட்டு C1 அப்படினு கொடுக்க போறேன். C1 ன்னு கொடுத்துட்டு இத செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் காப்பி பேஸ்ட் கொடுத்துக்கலாம். காப்பி இங்க இருந்து இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இத செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் இங்க வந்துட்டு சிமிலர் செலக்ஷன் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். சிமிலர் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இத ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா அதுவும் சிமிலர் தான். ரைட் கிளிக்ல போய்ட்டு இந்த இடத்துல ஐசோலேட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஐசோலேட் பண்ணீங்க அப்படினா இது மட்டும் ஐசோலேட் ஆகும். இப்போ எக்ஸ்பிரஸ் டூல்ல போய்ட்டு ஆட்டோ நம்பரிங் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்துட்டு செலக்ட் ஆர்டர்ல தான் வேணும். 1 வேணுமா? ஆமா. இது ப்ரிஃபிக்ஸ்ல வேணுமா சஃபிக்ஸ்ல வேணுமா அப்படினு சொல்லி கேக்குது. எனக்கு வந்துட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகணும். 1 என்டர் கரெக்ட்டா வந்துருச்சா? 1 2 3 4 ஆட்டோ நம்பரிங் ஆயிடுச்சா? இந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஐ திங்க் கன்வர்ட் டு MTEXT அண்ட் ஆட்டோ நம்பர் அப்படினா என்னங்கறத பத்தி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த கிளாஸ்ல இந்த மாதிரி புதுசா பார்க்கலாம். Thank you for watching this session. Please subscribe and press the bell icon to get the updated notifications.